ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மறுபிறவி அப்படின்றது உண்மைதானா? உண்மைதான். என்னன்னா சித்தர்கள் வந்து இரவா நிலையும் பிறவா நிலையும் அடையணும். அதுக்காக தான் தவ வாழ்க்கையே வந்து சொல்றாங்க. வாசி யோகமா இருக்கட்டும், ராஜ யோகமா இருக்கட்டும், குண்டலினி யோகமா இருக்கட்டும், இல்ல கிரியா யோகமா இருக்கட்டும். இந்த யோக முறைகள் எல்லாமே எதுக்காக நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னா, பிறவி அடுத்த பிறவி நான் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான். நீங்க எந்த சித்தர்களுடைய பாடல்கள் ஞான முறைகளா இருக்கட்டும், இல்ல பூசா விதி பாடல்களா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஒண்ணு வந்து இரவா நிலையும் இனி நான் பிறவா நிலையை அடையணுன்றதுக்காக தான். அப்ப இரவா நிலையும் பிறவா நிலையை நம்ம அடையறோம் அப்படின்னாவே எனக்கு அடுத்த பிறவி வேணாம், நான் இந்த பிறவிலேயே நான் உங்ககிட்ட இறைவனாண்ட வந்து சேர்ந்துடணும், நான் இங்கேயே வந்து இருந்துடுறேன் அப்படின்றத வந்து அவங்களே வந்து நமக்கு வந்து சூட்சமமா வந்து நமக்கு வந்து சொல்லிடுறாங்க. இப்ப இரவா நிலை பிறவா நிலை வேணான்னாவே நான் அடுத்த பிறவி நான் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தவம் பண்றது. நீங்க தவம் பண்றீங்க, தவ வாழ்க்கைக்குள்ள வரீங்க அப்படின்னாவே இரவா நிலை பிறவா நிலை அடையணும் தான். நீங்க முயற்சி எடுத்துட்டீங்க, ஒரு வாசி யோக பிரயோகி ஆயிட்டீங்க அப்படின்னாவே என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த பிறவி நம்ம எடுத்தாலும் உடனடியா நமக்கு இந்த வாசி இந்த சித்தர்களுடைய இந்த மார்க்கம் நமக்கு வந்து கிடைச்சி நம்ம அடுத்த பிறவி இல்லாம, அதாவது ஒரு பிறவியிலேயே நம்ம என்னன்னா அடுத்த பிறவி இல்லாம இறைவனான வந்து சேர்ந்துடலாம். நம்ம அங்க இருந்து ஆசைப்பட்டா மட்டும்தான் அடுத்த பிறவி எடுக்க முடியும் அப்படின்னு தான் சித்தர்களுடைய கூற்று. அப்போ வந்து பிறவி எடுக்கிறது வந்து இருக்கு முதல்ல. நம்ம இங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள், அதாவது ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லுவாங்க. 3 வகையான மலங்கள்னு சொல்லுவாங்க. இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த 3 நம்ம இப்ப என்னென்னலாம் சேர்த்துக்கிறோமோ, நம்ம நல்ல செல்வ செழிப்போடு இருக்கலாம், நல்ல இது ராஜாங்க வாழ்க்கையை நம்ம வந்து இப்ப வாழலாம். ஆனா நம்ம இங்க செய்யக்கூடிய கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி அடுத்த பிறவி எடுத்து கண்டிப்பா நம்ம வந்து அனுபவிப்போம். இப்ப யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் போன பிறவில அந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பாவ மூட்டையை சுமந்துட்டு தான் இந்த பிறவி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த பிறவிலையும் நம்ம நிறைய பாவ மூட்டையை நம்ம சுமந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த பிறவி நம்ம வந்து எடுப்போம். பிறவின்றது உண்மை, மறுபிறவின்றது உண்மை. அது வந்து சித்தர்கள் நூல்ல வந்து அடிச்சு வந்து சொல்றாங்க, அடுத்த பிறவி நமக்கு வந்து இருக்கு, கர்மா நீங்க வந்து சேர்க்காதன்னு சொல்றாங்க. கர்ம பலனை எவ்வளவு குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு அடுத்த பிறவியில புண்ணிய ஆத்மாவா நம்ம பிறந்து சீக்கிரமா இறைவன் அனுப்பி சேர்ந்துருவோம். அப்படி இல்லைன்னா அடுத்த பிறவி எடுத்து அனுபவிப்போம் நிறைய. அதை வந்து தெரிஞ்சுக்கணும், பிறவி வந்து இருக்கு.